ஆ ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நேத்தைக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அத நீங்க பாருங்க. அதில நான் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா அந்த லெவல் வந்துருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஆக்சுவலா வந்துட்டு அ ஆமா. அந்த லெவல் கரெக்ட்டா வந்துட்டு. ஓகேங்களா? ஓகே. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அகைன் நான் வந்து சொல்றேன். இது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே இது பிரெடிக்ட் பண்ணது தான். பார்த்தீங்கன்னா, இது 2 வாரத்துக்கு முன்னாடியே பிரெடிக்ட் பண்ணது தான். ஆ இது வந்து ஸ்விங் ட்ரேடர்ஸ் கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்க எல்லாம் ஸ்விங் ட்ரேடர்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஏர்ன் பண்றாங்க. ஏன்னா, பேட்டர்ன்ஸ்லாம் வந்து ஒரு நமக்கு தெரிஞ்சுட்டுன்னு வைங்களேன், நிதானமா நம்ம எடுக்கலாம். ஓகேவா? பட் அது டைம் ஆகும். பட் அவங்க வந்துட்டு ஸ்விங் ட்ரேடர்ஸ்லாம் 2 வாரம், 3 வாரம்லாம் வெயிட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே ஒரு ஜாக்பாட்டான அந்த பேட்டர்ன்ஸ்லாம் அவங்களுக்கு ரொம்பவே நல்லா கை குடுக்கும். ஓகேங்களா? நான் இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த பேட்டர்ன் போடும்போது நெறைய பேர் என்ட்ட கேட்டீங்க. "எப்படிங்க பிட்காயின் வந்துட்டு 1 crore டச் ஆயிடுச்சு. நீங்க லூஸ் மாதிரி போட்டுட்டு இருக்கீங்க" அப்படின்னு. நான் சொன்னேன், "இல்லங்க ரீச் ஆகும். நான் மார்க்கெட்ல ஓரளவு புதுசா இருந்தாலும் எனக்கு தோணுது" அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேவா? தோன்றத தாண்டி எனக்கு எனக்கு அந்த பேட்டர்ன் கரெக்ட்டா தெரிஞ்சுது. ஓகேங்களா? நம்ம வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் எதையுமே போட முடியாது இல்லையா? நான் எப்பவுமே சொல்றது தான். நம்ம ஓரளவு இப்போ ஒரு 10 வீடியோ போடுறோம்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7 வீடியோவாவது நம்ம போடுறது வந்து கரெக்ட்டா இருக்கணும் இல்லையா? அப்படி இல்ல அப்படின்னா, நம்மளோட கிரெடிட்டபிலிட்டி போயிரும். நம்மள ஃபாலோ பண்றவங்க வந்து என்னத்த அப்படிங்கிற மாரி இருப்பாங்க. ஸோ இது ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் நான் ரொம்ப தைரியமா நான் போட்டேன். நீங்க பார்த்தீங்கன்னா, இடையில இடையில கூட நான் இத பத்தி அடிக்கடி சொல்லியிருப்பேன். நீங்க நம்மளோட வீடியோவ வந்து வாட்ச் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும். வந்துட்டு அது கரெக்ட்டா நமக்கு அச்சீவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே. அதுதான் நம்ம லேர்னிங்ஸோட, நம்ம நாலேட்ஜோட நம்பிக்கை. அவ்வளோதான். ஓகேங்களா? அ நம்ம நம்பிக்கையில போடுறோம். அவ்வளோதான். கிரெடிட்டபிலிட்டி ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா? எல்லாருக்குமே இதுதான். பட் நம்மளோட ஒவ்வொரு வீடியோவுமே வந்து ரிஸ்க் தான். சேலஞ்ச் வீடியோ தான். சும்மா அப்படி இப்படி ரீச் ஆகும், ஆகல அப்படின்னு கிடையாது. ரீச் ஆகணுங்கிறது தான் நம்மளோட எய்ம். ஓகேவா? ஓகே. எனிஹவ் இப்ப ஒரு பிரதர் வந்து நிஃப்டி பத்தி கேட்டுட்டே இருந்தாங்க. நிஃப்டி அனாலிசிஸ் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அண்ட் இன்னொன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா வந்து அப்கமிங் டேஸ்ல வந்துட்டு ரெகுலரா எனக்கு நான் ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியல. வேற ப்ராஜெக்ட்ஸ்ல கமிட்டா இருக்கனால. பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் பண்ற அன்னைக்கெல்லாம் நான் போடுறேன். ஓகேவா? என்னால பண்ண முடியுமான்னு தெரியல. பட் ஐ திங்க் இந்த ஒரு 15 டேஸ் கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன்னு நெனைக்கிறேன். அ கண்டிப்பா நான் போடுறேன். நான் ஃப்ரீயா இருக்கும்போதெல்லாம் கண்டிப்பா போடுறேன். அது மாரி நான் மார்க்கெட்ல எடுக்கிறேன் அப்படிங்கும்போது கண்டிப்பா போடுறேன். ஓகேங்களா? இது அந்த பிரதருக்காண்டி நிஃப்டி அனாலிசிஸ் ஓகேவா? ஆ ஏன்னா நிஃப்டி எல்லாம் நான் வந்து 1 இயர் மேலே ஆச்சு நான் ஃபாலோ பண்ணி. நான் இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்க்குறேன். ஓகே. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இதுல கிளியரா தெரியுது. இல்ல நமக்கு பேட்டர்ன்ஸ் வந்து தெரிஞ்சதுன்னு வைங்களேன், நமக்கு ஓரளவு வந்துட்டு ஈஸியா நம்ம எடுத்துறலாம். ஓகேவா? பட் இந்த மார்க்கெட்ட பொறுத்தவரை ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். எந்த மார்க்கெட்டுன்னா மார்க்கெட்ட பொறுத்தவரை. ஏன்னா மூவ்மெண்ட் டக்குன்னு குடுக்கும். இது ஆனா நிஃப்டி ரொம்ப டக்குன்னு குடுக்காது இல்லையா? ஓகே. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இதுல கரெக்ட்டா வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தெரியுது. ஓகேவா? அப்ப ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் எதுல ஸ்டார்ட் ஆயிருக்குதுன்னா, இதுல ஸ்டார்ட் ஆயிருக்குது. அதெல்லாம் நமக்கு தெரியணும். இது இந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆயிருக்குது. அண்ட் ஓகே. இப்போ அது எதுல இருக்குது? 272ல இருக்குதா? இந்த லைன் டச் ஆகும் அது. ஓகேவா? இந்த லைன் டச் ஆகும். ஸோ நாளைக்கு மண்டே வந்து 24508 வந்து டச் ஆகணும். ஒருவேளை கேப் அப்லாம் வந்துட்டு அப்படின்னு வைங்களேன். ஆ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இந்த லைன் டச் ஆயிட்டு தான் அதுக்கப்புறம் போகும். ஓகேவா? வேணா வந்து இதுலயும் பார்த்து பார்ப்போம். எஸ்எம்சில பார்த்து பார்ப்போம். ஆ பார்த்தீங்கன்னா, ஓகே. நான் போட்ட லைன் தான். இதுவரை டச் ஆகணும். ஓகேங்களா? எப்பவுமே வந்துட்டு அ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, அதோட பேட்டர்ன் வந்து இப்படி இருக்கும். ஓகேங்களா? பேட்டர்ன் வந்து ஐ பேட்டர்ன் வந்து இப்படி இருக்கும். ஓகேவா? அப்போ இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுல்ல, இந்த லைன வந்து அது டச் பண்ணதுக்கு வரும் கண்டிப்பா. அது ரிவர்ஸ்ல வருதுன்னு உள்ள பட்சத்துல. அப்போ இந்த லைன் எதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? இந்த லைன் எதுன்னு பார்த்துட்டு, இப்போ இதில பார்த்தீங்க அப்படின்னா, இதோட லைன் வந்து இதுவா இருக்குது.
அப்போ அது கண்டிப்பா என்ன ஆகும்? அப்ப கண்டிப்பா அது இதுவரை வந்து டச் ஆகணும். ஓகேவா? அப்ப இப்போதைக்கு மார்க்கெட் எதுல இருக்குது? தர இப்போதைக்கு மார்க்கெட்டு இப்போதைக்கு மார்க்கெட் எதுல இருக்குன்னு பார்ப்போமா? 24537ல இருக்கா? அட்லீஸ்ட் அது வந்து 24507 வரையாவது வரணும். ஓகேவா? நான் என்ன நினைக்கிறேன்னா, மண்டே வந்துட்டு இந்த லெவல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லெவல்ல போட்டு மண்டே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் எய்தர் வந்து கேப் டவுன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆன உடனே கேப் டவுன் வரும். ஓகேவா? கேப் டவுன் வந்து இதை டச் பண்ணலாம். அது ஒரு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா கேப் அப் பண்ணிட்டு இந்த லெவல்ல வரலாம். இதெல்லாம் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். கண்ணை மூடிட்டு யாருமே இது போட்டுறாதீங்க. அதனால தான் நான் அனாலிசிஸ்லாம் போடுறதே கிடையாது. ஏன்னு அப்படி பார்த்தீங்கன்னா, நான் அனாலிசிஸ் எப்பவுமா தான் போடுவேன். போட்டேங்கன்னா அடுத்த நாள் எல்லாருமே அதிலே வச்சிடுறாங்க. அது எப்படி இதாகுது? மார்க்கெட் எப்படி இதாகுது? அவ கேட்டா, "இல்ல சிஸ்டர் உங்கள நாங்க நம்புறோம்ட்டாங்க" சொல்றாங்க. அப்படி இருக்கவே கூடாது. ஓகேவா? மணி விஷயம்ல. நான் அதனால தான் நான் போடுறதுக்கு இது பண்றது. ஓகேவா? நான் எப்பவுமே அதான் லேர்னிங்ஸுக்காண்டி தான் நீங்க பார்க்கணுமே தவிர்த்து, அப்படியே கண்ண மூடிட்டு போட்றாதீங்க. இது எனக்கு நெறைய வாட்டி நடந்திருக்கு. அதனால தான் நம்ம அந்த நெறைய இண்டிகேட்டர்ஸ் வீடியோலாம் எடுத்துட்டோம். எதுக்கு அ இப்ப நான் போட்ட அடுத்த நாளே வந்து ஃபாலோ பண்றாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நான் ஒவ்வொரு வீடியோலயுமே சொல்றது, நீங்க அத பேக் டெஸ்ட் பண்ணி பண்ணுங்க. இல்லன்னா எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதெல்லாம் ஒரு லேர்னிங் பர்ப்பஸ். எப்படி மார்க்கெட் வருது அப்படின்லாம் பாருங்க. ஓகேவா? ஓகே. இத ஒரு சின்ன டைம் ஃப்ரேம்ல வச்சு பார்ப்போம். சின்ன டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு கிளியரா தெரியும் பாருங்க. ஓகே. இதுல இருக்குது. ஓகேவா? கண்டிப்பா மார்க்கெட்டு ஸ்டார்ட் ஆகும்போதே கேப் டவுன் வச்சு வரலாம். அப்படி இல்ல அப்படின்னா, இப்போ வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அத ஃபாலோ பண்ணும். லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை. ஆமா, கண்டிப்பா ஒரு வேளை அப்படி இல்லைன்னா கேப் இல்ல. ஃப்ளாட் வச்சுட்டு டக்குன்னு கீழ வரும். ஓகேவா? ஸோ, அதனால இந்த லெவல்ல க க கண்ண இருந்துக்கோங்க. ஓகேவா? பேட்டர்ன்ஸ் படிங்க. ஸோ, பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் நிஃப்டிலயும் கூட ஒரு நிமிஷம். நிஃப்டிலயும் கூட உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரேஞ்ச் சொல்லி தரேன். நிஃப்டிலயும் கூட இந்த லெவல் நிஃப்டிலயும் கூட இந்த லெவல் இருக்கு இல்லையா? 53 24,537 இதுக்கு ஆக்சுவலா அது வந்துச்சுன்னா 24,507 வரையாவது வரும். இதுக்கு கீழே மார்க்கெட் போகும் பட்சத்துல ரொம்ப கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் போக பாசிபிலிட்டி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஓகேவா? நிஃப்டி நான் ஃபாலோ பண்ணாததுனால. பட் எனியோ 24,507 உள்ள ஒரு 507ல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஓகேவா? லேர்னிங் பர்பஸ் தான். தயவு செஞ்சு எடுத்துறாதீங்க. நம்ம அதனால தான் போடுறது இல்ல. இதெல்லாம் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காண்டி எப்படி பேட்டர்ன்ஸ் இதாகுது அது இதெல்லாம் பாருங்க. நான் எஸ்பிஐ ரெஜிஸ்டர் இதெல்லாம் கிடையாது. ஓகேவா? ஓகே. பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி அதே தான். எனக்கு தெரிஞ்சு இந்த ரேஞ்சு கீழே போச்சுன்னு வைங்களேன். பேங்க் நிஃப்டி 55,533 கீழே போகாது. போச்சுன்னு பட்சத்தில் ரொம்ப கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன தெரிஞ்சு 2 பாசிபிலிட்டி இருக்கு. மண்டே வந்து மேபி இது கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மண்டே. இது ரொம்ப கேப் டவுன் ஆயிட்டுன்னா அந்த கேப் டவுன்ல இருந்து மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப பார்த்து தான் பண்ணணும். ஓகேவா? எல்லாம் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காண்டி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. அண்ட் பிடிசி நேற்றுக்கு நான் போட்ட லெவல் வந்து ரீச் ஆயிடுச்சு. பிடிசி போட்ட லெவலும் ரீச் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே. ஓகேங்க. வேற எதுவும் இல்ல. என்னோட வீடியோஸ் வந்து நான் பண்றேன்போது ப்ராஜெக்ட் வந்து எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் கண்டிப்பா நான் போடுவேன். ஓகேங்களா? அண்ட் இன்கேஸ் நம்ம இந்தியன் மார்க்கெட் போடலைன்னா கூட நான் வந்து கிரிப்டோ வந்து நான் கண்டிப்பா போடுறேன். ஓகேங்களா? இன்கேஸ் என்னால மார்க்கெட் வந்துட்டு கன்டினியூஸா போட முடியலன்னா கூட இடையில இடையில அனாலிசிஸாவது நான் போட ட்ரை பண்றேன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு. ஓகேவா? ஸோ பார்ப்போங்க. ஓகேவா? தேங்க் யூ.